டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெரைட்டி ரைஸ். இது வந்துட்டு டேஸ்டியான ஒரு தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் பொதுவாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம் நீங்க வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நீங்க கொடுத்து விடலாம், கிட்ஸ்க்கோ இல்லை நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா ஆஃபீஸ்க்கோ எடுத்துட்டு போகலாம். சரி வாங்க இந்த தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு வந்துட்டு சாதத்தை நல்லா வடிச்சு உதிரியா வடிச்சு இந்த மாதிரி நல்லா உதிரியான சாதமா இந்த மாதிரி ஒரு தட்டில் பரப்பி வச்சுருங்க. நல்லா ஆறணும் சாதம். இப்போ நல்லா ஆறி இருக்குது இந்த ரைஸ். இது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கிறேன், ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரௌன் பார்ட் வராமல் பார்த்துக்கோங்க, நல்லா வெள்ளையா துருவி வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும் ரைஸ் பார்க்கறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு வறுத்து நாம் பவுடர் பண்ணி போகிறோம். இது வந்துட்டு 1 டீஸ்பூன் மல்லி, ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், இதில் நம்ம வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த 1 டீஸ்பூன் மல்லியும் இந்த வரமிளகாவும் போட்டுடலாம். இது வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. நல்லா மனம் வரணும், அது அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுப்பட்டுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மல்லி வறுத்த அதே கடாயில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலில் தாளிச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். 2ல் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் இன்னைக்கு கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் பாதி பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட முந்திரி சேர்த்திக்கோங்க. முந்திரி எல்லாம் வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் மூணையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை போட்டுடலாம். அதில் நீங்கள் வந்து காலையில் செஞ்சு மத்தியானம் தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இந்த தேங்காவை. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருவீங்க, கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருவீங்க, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா தேங்காவை லைட்டாக வறுத்தீங்கன்னா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ரைஸில் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப வறுக்காமல் போட்டால். இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து லேசாக தான் வறுக்க போகிறேன் இந்த தேங்காவை, ரொம்ப நேரம் வறுக்க போகிறது இல்லை. இந்த அளவுக்கு வறுத்த போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரைஸ் சேர்த்திடலாம். ரைஸ் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸ். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வறுத்த அந்த மல்லி, வரமிளகாய் ரெண்டையும் இந்த மாதிரி நான் அந்த கையில் நுணுக்கிறதுல போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தேங்காய் சாதத்துக்கு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்தோட நீங்கள் வந்துட்டு சிப்ஸ் வச்சு சாப்பிடலாம், இல்லை வந்து அப்பளம் பொரிச்சு சாப்பிடலாம். அது எல்லாமே சூட் ஆகும் இதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த டேஸ்டியான தேங்காய் சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.